சாயிராம், உன்னுடைய தற்போதைய இந்த நிலையெல்லாம் மாறி வாழ்க்கை உனக்கு மிக அழகான ஒரு பொக்கிஷத்தை பரிசாக கொடுக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை காணப்போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழும் உன் வாழ்வில் நடக்கும். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படப் போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது, எதற்காக உன் மனம் ஏங்குகிறது, எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம். அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது உண்மையாக இன்பமாகவும் இருக்க முடியாது,
துன்பம் எதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறோமோ அது நம்மிடம் நிலையாக இருந்து விடவும் முடியாது. நாம் எண்ணத்தின் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை கடினமாக இருக்கிறதே என்று நாம் எண்ணினால் நம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். எது வந்தாலும் சமாளித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை நம் மனதில் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே
வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும், துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும். குழந்தையே, ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொறுமையோடு காத்திரு, அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வழியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு, அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை, மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு. உனக்கான குழந்தையே, வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலோ ஒன்று அதிகமானாலோ உன் மனம்தான் வீணாக வேதனைப்படும், உன் வாழ்க்கைதான் பாடாய்ப்படும். எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன் மீது நம்பிக்கை வை, உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ போராடும் விஷயம் மிக எளிதாக நிறைவேறும். நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் அந்த வார்த்தைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நீ என்னிடம் கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது, பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உனக்கு நடைபெறும். நம்பிக்கையோடு ஒரு முறை கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகும் அந்த நல்ல தருணம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் தைரியத்தை சோதிக்க பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடைபெறத்தான் செய்யும். ஆனால் எதையும் இழக்காமல், நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழக்காமல் அந்த சோதனைகளிலெல்லாம் வெற்றி பெற்று நீ மீண்டு வந்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக காணலாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. இந்த 3 விஷயங்களும் உன் நேரத்தையும் வீணாக்கும், உன் மனதையும் நோகடிக்க செய்யும், உன் வாழ்க்கையையே வெறுக்க செய்யும். எனவே இந்த 3 விஷயங்களையும் பற்றி உன் மனதை சிந்திக்காமல் நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. தங்கமே, நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்தையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் எல்லாரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை.
உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள். யார் மனதையும் தவறிக்கூட காயப்படுத்தாதே. உன்னை யாராவது பழி வாங்கினால் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படியே அவர்கள் வழியே அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து நீ நடந்து செல். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்தது உண்டு. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்பவர்கள் எப்பொழுதும் மோசமடைந்ததே இல்லை. அவர்கள் வாழ்வில் அவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. அது நிச்சயமாக பலிக்கும். நீ என்னிடம் கேட்ட ஒன்றை தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் வந்து சேரும். அந்த நேரத்தை என் செல்லமான கண்மணிக்காக நான் உருவாக்கியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். பிள்ளையே, கலங்காதே. உன் சாயப்பாவை சர்வ சாதாரணமாக நினைத்து இதை தவிர்த்து விடாதே. இதை பார்த்தவுடன் முழுமையாக கேள். நீ கேட்கும் நிமிடமே நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க செய்வேன் உன் சாயிநாதர். வாழ்க்கையில் மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் பிள்ளையே உன்னுடைய நிம்மதிக்கு நல்லது. உன் மனம் சஞ்சலமடைந்தால் உன்னுடைய குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுவாய் பிள்ளையே. தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக உன் வெற்றியை எதிர்நோக்கும் உன்னுடைய குறிக்கோளில் தடுமாறிக் கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய பழையகால சிந்தனையில் மூழ்கிக் கொண்டு எதிர்மறை சிந்தனைகளில் மூழ்கிக் கொண்டு உன்னுடைய நோக்கத்தை எளிதாக எட்ட முடியாமல் இப்படி தடுமாறி உட்கார்ந்திருக்கிறாயே. மனம் சஞ்சலமாக இருந்தால் எதையும் நினைக்க முடியாது. ஏன் அடுத்த அடி கூட வாழ்வில் எடுத்து வைக்க முடியாது பிள்ளையே, துன்பத்தை கண்டு சோதனை கண்டு எவ்வளவு தூரம்தான் ஓடிக்கொண்டே இருப்பாய்? ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் நீ நின்றுதானே ஆக வேண்டும். அப்படி நீ நிற்கும் பொழுது உனக்கு வரும் துன்பமும் உன் பின்னால் வரும் சோதனைகளும் உன்னை கழுத்தை நெருக்கும் பொழுது நீ திணறுவாய். இதற்கு முதலில் அதை உனக்கு வரும் துன்பத்தையும் சோதனையையும் எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடனும் கடின உழைப்பின் போதும் கடுமையாக போராடிக்கொண்டே இரு என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு உன் மனதில் உள்ளது அனைத்தையும் என்னிடம் கூறு, என்னிடம் பேசு. அப்பொழுது நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்ந்து கொள்வாய் பிள்ளையே. நீ பேசாவிட்டாலும் கூறாவிட்டாலும் உன்னுடைய கவலையை நான் அறிவேன் குழந்தையே. பிறகு ஏனப்பா என்னை உங்களிடம் வந்து பேச சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயதானே? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது என் குழந்தையே. உன் தந்தையிடம் நீ மனம் விட்டு பேசிய தருணமும் உன் தந்தை உன்னிடம் பேசிய அந்த மகிழ்வான தருணத்தையும் உனக்கு நான் தரும் பொழுது உன் மனம் மகிழும். அந்த மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்காகவே நான் இப்படி சொன்னேன் என் பிள்ளையே. அதன் பிறகு நடப்பது என்னுடைய விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வந்துவிடும். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவிற்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்காகவே செய்வார் என்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மேலோங்க செய்யும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறி விடுவாய். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும், என்ன சோதனை வந்தாலும், வாழ்க்கையில் எது நடந்தாலும் துணிவாக அதை எதிர்கொள்ள உனக்கு பக்குவம் வந்துவிடும்.
மனதில் கடும் புயலே அடைத்தாலும் அதில் ஒரு சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில் உன்னில் முழுவதுமாக உன் அப்பா குடியேறியே விடுவேன். எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் நான் உன்னுள் இருந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொண்டு ஏதாவது கஷ்டமான தருணங்களிலெல்லாம் என்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது லேசாகும். இதைவிட வேறு என்ன நான் உனக்கு கொடுக்க முடியும்? பணம், பொருள், செல்வம் எல்லாம் அழியக்கூடியது குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்யும். அது மட்டுமே நிலையான சொர்க்கத்தை தரப்போகிறது. எதற்கும் கலங்காதே, உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நீ வெகு நாட்களாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. அந்த முடிவை உன் சாயப்பா தீர்மானித்து விட்டேன். திட்டத்தை தீட்டியும் விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இனி நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் வைரமே. உன்னுடைய சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. இது உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். இருள் நிறைந்த உன் வாழ்வில் நான் ஒளியேற்றப் போகிறேன். பிள்ளையே, ஒன்று தெரியுமா? பட்டு போன்ற மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை. அதே போல பணம் இல்லாத ஒருவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. புரிதலின் தெளிவு சண்டையிலிருந்தே துவங்குகிறது. பிள்ளையே, வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை பொறுத்து கொள்வதுதான். என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று நீ தவித்தாலும் கூட கடல் நீர் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதே போல அந்த கடல் நீரை நீ பருகவும் முடியாது. அதே போல என்னதான் நீ பிரச்சனை பிரச்சனை என்று தவித்துக் கொண்டிருந்தாலும் சொல்லியே கொண்டிருந்தாலும் இந்த உலகம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைகள் தலையை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த பக்கமும் நகரவே உன்னால் முடியவில்லை. காத்திருந்து காத்திருந்து நீ என்னிடம் கேட்டது எதுவுமே இது நாள் வரை நடக்கவில்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தால் அனைத்துமே முடிந்துவிடும், வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று பதறி துடித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும். வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்தில் வெற்றி தோல்வி
இன்பத் துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருவது இயற்கையே. தோல்வி வந்துவிட்டால் உடனே சரிந்து விழாமல் வெற்றியடைவதற்கான வழியை தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். என்ன நடந்தாலும் இறுதி வரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் அப்பா சொல்கிறேன், இன்றாவது கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறும். ஜோதியாய்